Hello everyone, welcome back to my channel. This is Math Edithon with me Vasuki. Now we are moving with fifth question in exercise 5a. So இதில் என்ன சொல்லியிருக்காங்க 2/3 and 1 are the solutions. நான் என்ன சொல்லியிருந்தேன் சொல்யூஷன்ஸ்னாவே எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்கன்றது தான் மீனிங். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 2/3ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2/3 மட்டும் எடுத்து நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம mx ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 இதுதான் கொஷின். அது எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வேல்யூ வருதோ அங்கெல்லாம் நம்ம 2/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். m இன்ட்டு 2/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 2/3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணலாம்? m இன்ட்டு இது ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ 4/9 ப்ளஸ் இந்த நியூமரேட்டருக்கு தான் இந்த n காமனாக இருக்கும். ஸோ 2n/3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து 4m/9 ப்ளஸ் 2n/3 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணுன்னா எப்படி எடுக்கலாம்? என்னோடய எல்சிஎம் வந்து 9 தான். ஸோ இன்ட்டு 3 இன்ட்டு 3 இங்கே வந்து 1 இருக்கிற மாதிரி மீனிங். ஸோ இன்ட்டு 9 இன்ட்டு 9. ஸோ இப்போ பாருங்கள் 4m ப்ளஸ் 6n ப்ளஸ் 54/9 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து 6nன்னு மாற்றிக்கிட்டேன். 2n இன்ட்டு 3 வந்து 6n ப்ளஸ் 6 9s are 54. அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டினாமினேட்டர் நம்மளுக்கு 9 காமனாக இருக்கிறதுனால அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் மாறும். 0 இன்ட்டு 9ஆக மாறும். ஸோ 4m ப்ளஸ் 6n ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0 இன்ட்டு 9 which is equal to 0. 4m ப்ளஸ் 6n ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் என்னது? mx ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். எம்க்கு பதிலாக இங்கே இருக்குது எம்க்கு பதிலாக 1 சாரி எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் n into 1 plus 6 equal to 0. ஸோ இது வந்து m தான், m into 1 தான் plus n plus 6 equal to 0. m plus n plus 6 equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து இதை பார்த்துருப்போம், லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது எலிமினேஷன் மெத்தடில் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து கிட்ட வச்சு எழுதி பார்க்கலாம். 4m ப்ளஸ் 6n ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து m ப்ளஸ் n ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏதாச்சும் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எதுவுமே வந்து எலிமினேட் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த வேரியபிளை வந்து எலிமினேட் பண்ணணுன்ட்டு. நான் ஃபிக்ஸ் பண்ணுறது எம்மை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எம்முக்கு இங்கே நான் 4 போட்டேன்னா வந்து கொஞ்சம் கேன்சல் சேம் டேர்ம்ஸு கொஞ்சம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணானா எனக்கு என்ன ஆகும்? 4m ப்ளஸ் 4n ப்ளஸ் 4 6 are 24 ஈக்குவல் டு 0. இது வந்து என்னோடய தேர்ட் ஈக்குவேஷனாக மாறிடும். செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா என்ன மாறிடும்? தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு இப்போ எது எதுவும் ஈக்குவேட் பண்ணணும்? ஈக்குவேட்டிங் 1 and 3. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4m ப்ளஸ் 6n ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து 4m ப்ளஸ் 4n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்படியே இருந்தால் எனக்கு கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகாதே. ரெண்டுமே சிமிலராக இருக்குது, பட் வந்து ஆப்போசிட் சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கணும்.
+4 இருக்கணும் -4 இருக்கணும், அப்போ தான் கேன்சல் ஆக முடியும். ஸோ அதனால் மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கூடையும். ஸோ சிம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் என்னது 2n + 30 = 0. So 2n = -30, n = -30/2 which is equal to -15. ஸோ n வேல்யூ பாருங்கள் எனக்கு வந்து -15 கிடைச்சிருக்கு. இந்த -15 வந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக இருக்கிற ஈக்குவேஷன் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ சப்ஸ்டியூட்டிங் n = -15 in second equation. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் m ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது -15 + 6 = 0. ஸோ இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -15 + 6 = 0. m இது வந்து -9 = 0. m = 9. இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். m and n இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் ஈக்குவேஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 5 இருக்குது, வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். Catch you in the next video. Bye bye.